பிரியதர்ஷன், இது என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் இனிய உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நான் பார்க்கும் தலைப்பு விதியா உழைப்பா. இது ஒரு மருத்துவரின் வாழ்க்கையில் நடந்த கதை. கதை கூறப் போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஜோசியர் ஒரு வீட்டில் உள்ள சிறுவனின் ஜாதகத்தை வாங்கி பார்த்து, ராகு கேது மற்ற நிலைகள் சரியில்லை, இவன் இறுதியாக கல்லுடைக்கத்தான் போவான் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த சிறுவன் மனம் கஷ்டம் கொண்டான். உடனே இவரே நம்மளை கல்லுடைக்கத்தான் போவார் என்று சொல்லிவிட்டாரே, நாம் இதற்காகவே நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்கிறான், படித்துக் கொண்டே இருக்கிறான். 12வதில் மிக சிறந்த மதிப்பெண் வாங்கி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பிற்காக படித்துக் கொண்டிருக்கிறான். இறுதியாக மருத்துவராகினான். வெகு வருடங்கள் கழித்து ஒரு முதியவர் அவன் மருத்துவமனைக்கு வந்தார். அப்பொழுது அந்த முதியவரை கண்ட அவன் இந்த முதியவருக்காக தனி குழுவை அமைத்து அவரை மிக சிறப்பாக கவனித்துக் கொண்டார். 6 மாதத்தில் சரி செய்ய வேண்டிய வயிற்று வலியை 3 மாதத்தில் சரி செய்தார். அப்பொழுது அந்த முதியவர் அங்கே வேலை செய்யும் நர்ஸிடம் கேட்டார், ஏன் எனக்கு மட்டும் இந்த தனி மரியாதை? எனது மருத்துவ பணம் கூட வாங்கவில்லையே என்று கேட்டார். அதற்கு, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களது மருத்துவரிடம் கேளுங்கள் என்று சொன்னார். உடனே அவரும் சென்று கேட்டார். அதற்கு மருத்துவர் கூறினார், 30 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் என்னை கல்லுடைக்கத்தான் போவீர்கள் என்று என் ஜாதகத்தை பார்த்து சொன்னீர்கள். ஆனால் அந்த கல் எங்கே உள்ளது உங்களுக்கு தெரியவில்லையா? அது உங்களின் வயிற்றிற்குள் உள்ள கிட்னியில் தான் உள்ளது. அந்த கல்லை உடைத்தவன் நான் தான் என்று சொன்னார். நேயர்களே, வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. பல சந்திப்புகள் வந்து போய்கொண்டே இருக்கும் என்பதால் நாம் வாழ்க்கையில் நல்ல பாதையில் செல்வோம், நன்மை தேடிக்கொள்வோம். மேலும் பல தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும். நான் இப்போதை விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.